என்று சொன்னால் ஏழைகளுக்கு குர்பானியை பங்கிட்டு கொடுப்பதிலே இன்பம் அடைகிறானே, இவனை நீங்க பார்க்கலையா? சாராயத்தின் வாடகை கூட வராமல் இருக்கிறான், இவனை பார்க்கலையா? பீடி குடிக்கிறவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது, இவனை நீங்க பார்க்கலையா? அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த ஜமாத் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கட்டுக்கோப்புகள், கட்டுப்பாடுகள் எப்படி, அழைத்து செல்கிற பாதை எப்படி, சொல்லப்படுகிற போதனை எப்படி, அனைத்து செய்திகளும் மறுமை சுவனத்தை மட்டுமே லட்சியமாக கொண்டு. அகபா உடன்படிக்கை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மதீனத்து மக்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி மக்காவில் நடக்கிறது. மதீனாவுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்களா, அல்லாஹ்வை ஏத்துக்குங்க என்றெல்லாம் உடன்படிக்கை எடுக்கக்கூடிய தருணத்திலே இஸ்லாமிய கோட்பாடுகளை எல்லாம் நபிகளார் சொல்லுகிறார்கள். சொல்லி முடித்த உடனே அங்கிருந்து ஒரு தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இதையெல்லாம் நாங்கள் செய்தால் எங்களுக்கு கிடைக்கிற வெகுமதி என்ன? நாங்க செய்யறோம், ஓகே, எல்லாத்தையும் செய்ய ரெடி, இதை செஞ்சா எனக்கு என்ன லாபம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வலக்குமுல் ஜன்னா, தோழர்களே, இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும். அந்த சுவன பெருவாழ்வை பற்றிய இன்பம். அப்படிப்பட்ட பெரும் தியாகங்களை நபி தோழர்களை செய்ய வைத்ததை போல இன்றைக்கு பெரும் பெரும் சிரமங்களை சமாளித்துக் கொண்டு ஒரு இளைஞர் பட்டாலும் தன்னுடைய இளைஞர்கள் செய்கிற இளம் பருவத்து சேட்டைகளை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு அல்லாஹ், தூதர், தொழுகை, ஜமாஅத்து, இறை வழிபாடு, ஏகத்துவ பிரச்சாரம் என்று தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி சுவனத்தை சொல்லி வழிநடத்துகிறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அமைப்பையும், எந்த பள்ளிவாசலையும், எந்த இமாம்களும் இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி கண்ணுல முகமூடி போட்டு குதிரையை பத்திட்டு போவோமே, சைடுல பார்க்க விடாம, அது மாதிரி உன் இலக்கு முழுவதுமே சுவனம் 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 என்று திரும்ப திரும்ப அவனது உள்ளத்திலே ஆணி அடித்தார் போல் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஜமாத்தை நீங்கள் காட்டுதல் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும், பெருமைக்கு இல்லை, அல்லாஹ் பார்த்தணும். செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பெருமை அடிச்சு அதனுடைய நன்மைகளை உலகத்தில் இழக்க நாங்கள் விரும்பல. இதை சொல்வது பெருமைக்கு அல்ல, புகழுக்கு அல்ல, மாறாக நம்முடைய இளைஞர் பட்டாலும் எந்த திசையில செல்கிறது என்பதை பார்த்து மடைமாற்றம் செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. இங்க ஒரு தப்பு செஞ்சா சரியான தண்டனை. மற்ற இடத்துல என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஜமாத்துக்கு விசுவாசமாயிரு, அதுதான் எல்லா அமைப்பும். எங்களுக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஆள் வேணும், ஒட்டிக்க. நீ குடிக்கிறியா குடிச்சுக்க, சூதாடுறியா ஆடிக்க, பொம்பளை பொறிக்கியா பொறிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க, எங்களுக்கு போஸ்டர் ஒட்டணும், எங்க புக்கை விற்கணும், எங்களுக்கு வசூல் பண்ணணும், காசை சேமிச்சு தரணும், அதுக்கு ஆள் போதும் என்று ஆள் பிடிக்கிறார்களா இல்லையா? இங்க அப்படி உண்டா? ஜமாத்து வேலையை செய்ய, அதை அந்த ஜமாத்து நீ ஜமாத்திற்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை போல ஜமாத்து உன்னுடைய நலனில் அக்கறையை வெளிப்படுத்தும். அதான் இஸ்லாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கத்திற்கு டெஃபினிஷன் என்ன தெரியுமா, விளக்கம் என்ன தெரியுமா, அடுத்தவருக்கு நன்மையை நாடு, அதுதான் மார்க்கம். ஊர் உலகத்துக்கெல்லாம் நன்மையை நாடுறாங்க, நரகை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பெரும் பெரும் ஆலிம் உலமாக்களுக்கெல்லாம் நன்மையை நாடக்கூடிய நாங்கள், அவங்களுக்கு நன்மையை நாடுறதுனா செய்யறது செய்யட்டும் அர்த்தம் இல்லை, நல்லதை செஞ்சு திரும்பணும் ஆசைப்படுறோமே, அப்படி ஆசைப்படுகிற நாங்கள் எங்கள் இயக்கத்திலே எங்கள் சொந்தங்களாக எங்களுடைய அந்த சங்கிலியிலே ஒரு பிணைப்பாக வந்து இருக்கிற எங்கள் தோழர்கள் தவறிழைத்து மறுமையிலே பாதிக்கப்பட்டு நரகம் செல்வதற்கு விட்டு விட்டு நாங்கள் சும்மா இருப்போமா? அதுக்கு போட்டு வச்ச கட்டுக்கோப்பு. பொம்பளை மேட்டில் சரிக்கிட்டியா, நடவடிக்கை எடு, இருக்கிறவனுக்கு அச்சத்தை கொடு, எவனோ ஒருத்தர் மிஸ் ஆயிட்டான் போ, மிஸ் ஆன மூதேவியை வெட்டி தோட, மற்றவனுக்கு அது பாடமா இருக்கணும் என்று எங்கள் இளைஞர்களை வழிநடத்துவதை தவிர வேறு என்ன கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாலிபப்பட்டாலும் மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் என்பதை கேட்பதற்கு இப்படி ஒரு வாலிபப்பட்டாளத்தை எந்த பாசறையிலாவது, எந்த அமைப்பிலாவது, எந்த கூட்டத்திலாவது, எந்த இமாம்களின் சொற்பொழிவுகளாவது நீங்கள் தமிழகத்திலே கண்கொண்டு பார்க்க இயலுமா? எப்படி முடிஞ்சிச்சு? எங்க சாதனை இல்லை, எங்க பேச்சு திறமை இல்லை, எங்களுடைய உணர்ச்சி இல்லை.
எங்களுக்கு அதற்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் மக்கா வெற்றியின் பொழுது சொன்னார்களே, அதுதான் இதற்கு பதில். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. மக்காவை வெற்றி பெற்று வெற்றி வீரராக உள்ளே நுழைகிற அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர எவரும் இல்லை. வ ஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். என்ன அர்த்தம்? நான் ஜெயிச்சிட்டவனு சொல்ல வரலப்பா, அல்லாஹ் சொன்னா தெரியுமா, நபியே நீங்க ஒரு நாள் ஜெயிப்பீங்கன்னு சொன்னானே, அவன் சொன்னதை அவன் செஞ்சிட்டான். வனசர அபுதா, அவனது அடியாராகி எனக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். வஸ்ஸஜுந்தா, அவனது பட்டாளமாகிய இஸ்லாமிய ராணுவத்திற்கு அவன் கண்ணியம் அளித்திருக்கிறான். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்திருந்து அழித்திருக்கிறான். நாளைக்கு என் திறமை இல்லை, என் ராணுவத்தினுடைய படைபலம் இல்லை, என்னுடைய வியூகம் இல்லை, எனக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பெரு வெற்றிக்கு இந்த பெரு வளர்ச்சிக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டுமே சொந்தம் என்று சொன்னார்களே, அதே போல இந்த பெரிய வளர்ச்சிக்கு இந்த வாலிபர்களின் கட்டுக்கோப்பிற்கு இவருடைய மார்க்க சிந்தனைக்கு அல்லாஹ் மட்டுமே பொறுப்பாளன். அல்லாஹ் இந்த ஜமாஅத்தை அதற்கு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. எங்க மேல உள்ள கசப்புகள் எந்த 1000 இருக்கலாம். நாங்க பேசும்போது கூட ஏதாவது தப்பு தவறா கூட குறையா ஆடா போடா அவனை இவனை என்ன சொல்லி இருக்கலாம். அதெல்லாம் உங்கள் மனதை வேதனைப்படுத்தி இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வைங்க. காலத்துக்கு என்னைக்காது இளைய தலைமுறை எப்படி கொண்டு போரு. அவன் இன்னைக்கு நாசமா போனா காலத்துக்கு நாசமாயிரும். நாளைக்கு உங்களுக்கு கஞ்சி ஊத்த கூட உங்க பிள்ளை இருக்க மாட்டான். மற்ற இடங்களில் பார்க்கிறோம். இந்த ஜமாத்தை அப்படி பார்க்க முடியுமா? தாயார தகப்பனார கஞ்சி ஊத்தாம கடைசி நேரத்தில் கலட்டி விட்டாங்க. ஒருத்தர் காட்டுமா? எங்களுக்கு கவனத்துக்கு வராமல் எங்கேயோ ஒருத்தன் இருந்திருக்கலாம். வந்தா அப்படி ஒருத்தரை வச்சுக்கிட்டு நாங்க இருக்க மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நீங்க இதே போக்கில் போட்டு முட்டியன்னா நாளைக்கு உங்களை கூட வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி பிச்சை எடுக்கிற, பிறரிடத்தில் கையேந்துகிற, யாசிக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறது. இப்ப வந்துட்டு பிறகு அழக்கூடாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. இப்பவே உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தேடணும். அப்ப பெற்றவர்கள் இதன் பின்னணியை சரியாக உணரவில்லை. எந்த பாதையை நோக்கி பிள்ளைகளை அழைத்து செல்வது என்பதை பெற்றோர் உணரவில்லை, பிள்ளைகளுக்கு வழிகாட்டவில்லை. நம்ம நம்ம ஊரு காலகாலம் அப்படி எல்லாம் எனக்கோ சொல்லிக்கொண்டு உங்களுடைய எதிர்காலமும் அவர்களின் எதிர்காலத்தில் அடங்கி இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில நிழலே கிடைக்காத மஹ்ஷர் பெருவெளியில அல்லாஹ் எல்லா மக்களையும் நிறுத்தி வைத்து விசாரிக்கிற பொழுது மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு அலைந்து கொண்டிருப்பார்கள். ஒரு சொட்டு நிழலுக்காக வேண்டி ஏங்குவான், ஒருவனர் தண்ணீருக்காக வேண்டி சிரமப்படுவான், உடலிலிருந்து வியர்வை கொப்பளித்து அவன் உடலை அதை நனைத்துக் கொண்டிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கண்ணியமாக சில மனிதர்களை அல்லாஹ் தனது அரிசிக்கு கீழே அமர வைத்திருப்பான். அதை சூழலா பட்டியல் போடுறான். பதட்டம் இல்லாம கண்ணியமா சந்தோஷமா கம்பீரமா அல்லாஹ்வின் விசாரணை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அந்த பட்டியலை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது இடையிலே குறிப்பிடுகிறார்கள், ஓ ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபன் இறைவனுக்கு கட்டுப்படுவதிலே தனது வாலிபத்தை கழித்தானே, அப்படிப்பட்ட ஒரு வாலிபன். அந்த வாலிபனால தான் பெற்றோர்களை பராமரிக்க இயலும். அதுக்கு தான் அவ்வளவு பெரிய கிரேடு. இளமை பருவத்தில் சரியான ரூட்டை தேர்ந்தெடுத்துட்டான். சரியான ரூட்டை அவருடைய பெற்றோர் அவருக்கு காட்டியிருக்கிறார்கள். பெற்றோரை பராமரித்தான். பெற்றோர் வழியாகவும் சுவனத்திற்குரிய வேலைகளை செய்திருக்கிறான் என்று பல்வேறு நன்மைகளை இளமை பருவத்திலே நன்மை செய்கிறவன் பெற்றுக்கொள்வான். அதனால பெற்றவங்களுக்கு தான் 100% கடமை. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 350 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உலகத்துல பிறக்கிற எந்த பிள்ளையும் குடிகாரனா, ஊர் சுத்தியா, இந்த மாதிரி கேடு கெட்டவனா பிறக்கிறதில்லை. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இறைவன் படைத்த இஸ்லாம் என்ற இயற்கை நிலையிலே தான் பிறக்கிறது. சும்மா விட்டா அல்லாஹ் சொன்ன மாதிரியே தான் இருப்பான். அவனுக்கு எதையும் சொல்லி கொடுக்காம, எதையும் அவன் கண்ணு முன்னாடி காட்டாம, அவனை பிளைண்டா காட்டுக்குள்ள விட்டுட்டிய. பிறந்ததிலிருந்து காடுதான் அவனுக்கான தேசம். 40 ஆண்டுகள் கழித்து அவனை இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தால் 40 வயது மனிதனிடத்திலே இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவம் இருக்காது, மூட நம்பிக்கைகள் இருக்காது, வெறும் கற்சிலைகளை பார்த்து கடவுள் என்று கும்பிடக்கூடிய கூத்தாடி குணம் இருக்காது, எந்த கேடுகட்ட செயல்களும் இருக்காது. அல்லாஹ் விதித்த நேர்வழிகளே இருப்பான். ஆனா சின்ன வயசுல டைவர்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அவனது பெற்றோர் தான் அவனை யூதனாக, கிறிஸ்தவனாக, நெருப்பு வணங்கியாக, நேர்வழியை விட்டும் பிறழச் செய்தவனாக மாற்றுவது அவனது பெற்றோர். உலகத்திலேயும் உங்களுக்கு பாதிப்பு, மறுமையிலும் பாதிப்பு. ஏன்? அவன் கெட்டவன், ஆனா நீங்க தானும் கெட்டு தன் பிள்ளையும் கெடுத்த கேடு கெட்டவர்கள். அதான் பிள்ளை சொல்லுவான், யாரா என்ன இமாம் பெரிய முசீபத்தில் தள்ளி விட்டானே, எங்க அப்பா, அத்தா, தாத்தா, பாட்டி, முன்னோர்கள், பெரியார்கள், நல்லார்கள், மகான்கள், அவுளியாக்கள், நாதாக்கள் எல்லா பையனுக்கும் டபுள் எக்ரிமெண்ட் கூட. எப்படி கூட சம்பளத்தை 2, எனக்கு ஒரு செருப்படினா அவனுக்கு 2 கொடு. ஏன்? அவன் தானும் கட்டி என்னையும் கெடுத்துக்கான். வேணுமா? அப்ப பெற்றோர்கள் அது சிந்திக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உடனே அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் தான். தௌஹீத் பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. திருமண நேரத்தில் பல பெத்தவங்க அடித்த ஸ்டண்ட் இருக்குது. தௌஹீத் வந்துருவான், வரதட்சணை வாங்க மாட்டேன்ருவான். அம்மா விரல ஆரம்பிச்சிருவாங்க, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, நான் சாப்பிடாம இருந்து அப்படியே செத்து போயிடுவேன், தூக்கில வாங்கிடுவேன், விஷம் குடிச்சிருவேன், நானும் உங்க அத்தாவும் தலையில வந்து மானத்தோட இந்த ஊர்ல வாழ முடியாது, ஊரை விட்டே ஓடிடுவோம். எப்படி அடிச்சாங்க? அது மாதிரி அடிங்க. ஆனா இங்க அடிச்சதுக்கும் ரிசல்ட், அங்க அடிக்கிற ரிசல்ட் வேற. இங்க அடிக்கும் போது ரிசல்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? அப்படியா அவன் இருந்து செத்துக்குமா, அதான் ரிசல்ட். சாவன செத்துக்கு என்ன பண்றது? அதுக்காண்டி அல்லாவுக்கு மாற்றம் செய்ய முடியுமா? அல்லாவுடைய ஒரு அம்மாவும் சாவல, ஒரு அப்பனும் சாவல. ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் மிரட்டினாங்க, செத்துருவோம் தான். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை வேணாம் நமக்கு என்னத்தா சொல்லுத? என்னதே ட்ரெண்ட் அடிக்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளை நேர்வழி கெடுப்பதற்காக வேண்டி எத்தனை வழிகளை சிந்தித்தீர்கள், அதை நல்வழியில் படுத்துவதற்கு சிந்திக்க மாட்டீர்களா? சொல்லுங்க, பேசுங்க, அறிவுரை பாருங்கள். மற்றவங்களுக்கு உதாரண புருஷர்களை குர்ஆனை எடுத்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. இது ஒரு விதத்தில் கேளிக்கைகள் வழியாக வழிகட்டு போகக்கூடிய கூட்டம் ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் சமுதாய அமைப்புகளால் நம்முடைய இளைஞர்கள் கெட்டு போகிற பாதை இன்னொன்று. அது இதைவிட மகாமோசம். அதில் பல்வேறு இயக்கங்கள், பலதரப்பட்ட அமைப்புகள் அத்தனையினுடைய அழைப்பும் அவர்களை நரகத்தை நோக்கி அமைப்பை வளர்க்கிறதுக்காக வேண்டி அவனை நாசமாக்குறான், அவனை குஃப்ரில் தள்ளுகிறார்கள். எந்த அளவிற்கு? இடைக்காலத்தில் தமிழகத்தில் உருவாகி இருக்கிற ஒரு கோஷம் இஸ்லாமிய ஆட்சி அமைப்போம் என்ற பெயரால் சமீப சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டு மக்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். நிறைய வாலிபர்களை போய் சந்தித்து பேசி இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம். எதுக்கு இஸ்லாமிய ஆட்சி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் சொன்னபடி யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்கிறான். அப்படியானால் அல்லாஹ் சொன்னதை தீர்ப்புக்காக கொண்டு வர வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி வந்தாதான் அல்லாஹ் சொன்ன தீர்ப்பு உலகத்தில் கிடைக்கும். வா போவோம், பயிற்சி எடு, என்ன பண்ணணும் உடனே வா. நானும் அதில் இருந்தவன் தான். மதரசாவிலே படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில்
உருவாக்கிடணும்டா இஸ்லாமிய ஆட்சியை. குஜராத் சீனியை கொண்டு காட்டி, கோயம்புத்தூர் கலவரத்தை காட்டி, மும்பை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை காட்டி, பத்தியா எப்படி அடிக்கிற மாதிரி. இதுல இருந்து நம்ம சமுதாயத்தை காக்கணும்னா நம்ம ஆட்சி வரணும்னா நம்ம ரெடி ஆகணும். எப்படி ரெடி ஆகுறது? எல்லாமே அடிச்சு காலி பண்ணி விட்டு ஆட்சியை பிடிக்கணும். பா கராத்தே பண்ணு, கத்தியை வச்சுக்க. ரொம்ப நாளா கத்தி வச்சுக்கிட்டே தெரிஞ்ச இடுப்புல இந்த ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கும்ல, நல்ல வேலை அது வைத்தியம் கிழிக்கிற அடுத்த கண்ணிலையும் பட்டிருந்தா அப்பவே ஊத்தி மூடி இருக்கும் எல்லாம். இஸ்லாமிய ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி உடனே அதுக்கு பின்னாடியும் சில இளைஞருடைய சிறப்பே உன்னுடைய பகுத்தறிவிலே இருக்கிறது. உன்னை இஸ்லாமிய ஆட்சி என்று அழைக்கிறானே, அதற்கு அவன் சொல்லக்கூடிய சான்று என்ன, ஆதாரம் என்ன, அதற்கான வழிமுறை என்ன? ஒரு கேள்வி கேட்டிய நீ கேள்வி கேட்டிருந்தா இன்றைக்கு அந்த இயக்கம் தமிழகத்திலே இயக்கத்தின் பெயரை சொல்லி முஸ்லிம் சமூகத்தை குஃப்ரை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய வேலைகளை செய்திருப்பார்களா? இஸ்லாமிய ஆட்சி அமைக்கணுங்கிறிய அப்படி அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? எந்த நபிமாராவது வாங்கள் இஸ்லாமிய ஆட்சி அமைப்பது உங்கள் கடமை என்றார்களா? தொலை சொன்னான் இறைவன், நோன்பு சொன்னான் இறைவன், உதவி செய்ய சொன்னான் இறைவன், பெற்றோரை பராமரிக்க சொன்னான் இறைவன், ஜகாத் வழங்க சொன்னான் இறைவன், ஹஜ் செய்ய சொன்னான் இறைவன். இப்படி எல்லாம் இறைவன் சொன்ன சட்டங்களை சொல்ல முடிகிறது. அந்த பட்டியலில் அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க சொன்னான். ஒரு சான்ற சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன வழி? ஆயுத போராட்டம், எதிரிகளை தாக்குவது, பிறரை வீழ்த்துவது, ஏகத்துவ தாவாவே குழி தோண்டி புதைக்க செய்கிற ஒரு மகா கெட்ட வார்த்தை வாதம் இது. முஸ்லிம் அல்லாதவர்களிடத்துல எப்படி போய் நீ தாவா பண்ணுவ? நீ ஆட்சி அமைக்கிறதுக்கு நாம உங்க பின்னாடி வருங்க. உனக்கு சொர்க்கத்தை காட்டுறவாங்கன்னா ஓகே நியாயம், உனக்கு நன்மை கிடைக்க போகிறதா என்றால் நியாயம். வா, நான் என் தலைமையில் ஆட்சி அமைக்க போறேன், உன் தலைமையில் ஆட்சி அமைச்சு நீ பிரதமர் ஆகி நீ ஜனாதிபதி ஆகிறதுக்கு நான் பின்னாடி கொடி பிடிக்கணுமா? கேட்க மாட்டாங்களா? சரி, அதற்கு வழிமுறை என்னப்பா வச்சிருக்கிற? ஏத்துக்கிறோமா ஒரு பேச்சுக்கு? இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்த எப்படி ஏற்படுத்துவோம் சொல்லு. மிலிட்டரி கையில் இருக்குது அவன்கிட்ட. பாகிஸ்தான்ல முஷரப் வந்தாரு, ஜனாதிபதி நோட்டி விட்டுட்டு, பிரதமர் நோட்டி விட்டுட்டு, ராணுவத்தை வச்சு எல்லாத்தையும் கையில் எடுத்தாரு. அது மாதிரி இஸ்லாமிய ஆட்சியை சொல்லக்கூடிய உங்களிடத்தில் இந்திய தேசத்தில் ராணுவம் இருக்கிறதா? அல்லது பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு இருக்கிறதா? மக்கள் எல்லாம் ஆதரிச்சா எல்லாரும் சேர்ந்து உங்களை ஆட்சி பீடத்தை அமர்த்தி வைத்தால் சட்டத்தை திருத்தி இஸ்லாமிய ஆட்சியை அறிவிப்பு செய். உன்னை எத்தனை பேர் ஆதரிக்கிறான்? நாட்டில் இருக்கிற மொத்த முஸ்லீம்கள் ஆதரித்தாலும் நீ சட்ட திருத்தம் கொண்டு வர முடியுமா? ஆட்சி அமைக்க முடியுமா? என்ன வழியை கையில் வச்சிருக்க? வழி இல்லை, அதற்கான தீர்வு இல்லை, அல்லாஹ்வும் சொல்லவில்லை. பிறகு இதை சொல்லி என்ன லாபம்? இதை சொல்லி சமூகத்தில் பல்வேறு கொலைகளும் பல்வேறு கேடுகளும் ஏற்பட்டது மட்டும்தான் மிச்சம். இஸ்லாமிய ஆட்சிக்காக ஜிஹாது செய்வோம் என்று அழைப்பு விடுத்தார்கள். ஆரம்பத்திலே எதிரிகளிடத்திலே ஜிஹாத் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அந்த ஜிஹாதை எங்கே விரிவுபடுத்தினார்கள்? நம்ம சமுதாயத்துக்குள்ளே. அவனை கொல்ல இவனை கொல்ல, ஆயுதத்தை கையில் எடுத்து தீவிரவாதத்தை தூக்கி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எச்சரித்தது தான். தன்னுடைய இறுதி பேரையில் குறிப்பிட்டார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா. தோழர்களே, மக்களே, எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள். எப்படி தெரியுமா? உங்களில் ஒருவர் இன்னொருவரின் பிடரியை வெட்டிக் கொள்வதன் மூலமாக காஃபிர்கள் ஆகிவிடாதீர்கள். இந்தியாவிலும் சரி, உலகம் முழுவதிலும் சரி, எகிப்து மாதிரி நாடுகளிலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி என்ற கோஷம் வைக்கப்படுகிற இடத்திலெல்லாம் அதை செய்யக்கூடியவர்கள் கைகளில் ஆயுதம் தாங்கி அவர்களின் கருத்துக்கு எதிரானவர்களை கொன்று குவிக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயுதம் தாங்கி போற, ஆயுதத்தை தூக்குறவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஒரு கவர்மெண்ட் ஆயுதம் தூக்கலாம் தண்டனை கொடுப்பதற்காக. நீ யார்? அப்படி ஆளாளுக்கு ஆயுதம் தூக்குனா சரி, ஆயுதம் தூக்கிய அவர்கள் தூக்கியது நாங்கள் தான் என்றாவது நீங்கள் நின்றீர்களா? எத்தனை ஊர்களில் நீங்கள் தூக்கி ஆக்கிய ஆயுதத்திற்காக அப்பாவி முஸ்லிம் சமுதாயத்து சொந்தங்கள் பாதிக்கப்பட்டது. தீவிரவாதிகளை போற இடம்புறா நம்ம செய்யாமலே சொன்னார்கள்.
அவர்கள் செய்துவிட்டு மீது பழி போட்டார்கள்.